மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகமாக தாயகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையாக தற்போது பார்க்கலாம். ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு பெரிய ஒரு லேடி ஹிட்லர் மாதிரி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்க வந்து அன்னை தெரசாவா மேரி மாதாவாசி தெரிச்சு போட்டாங்க. அரசியல் கட்சியில் சில பேருக்கு அறிவே இல்லாம சாமி படத்தை போட்டு இவங்க தலைவர்கள் முதலத்தை வச்சிருக்காங்க. இதற்கு என்ன பதில்? 7 நாள் ஆயிடுச்சு. இனிமே சொல்றதை ஏத்துக்கிட மாட்டாங்க. இந்த மனோபாவத்தை, இந்த பூஜா மனோபாவத்தை ஏற்படுத்தி திராவிட இயக்கத்துக்கு களங்கத்தை தேடிக் கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு அதிர்ச்சி தரத்தக்க செய்தியை சொல்லியிருக்கிறார். தேர்தல் நடைபெறுகிற மாநிலங்களில் பணப்புழக்கம் திடீரென்று பெரிய அளவில் இருக்கிறது. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் நைஜீம், அவர் பேர் நைஜீம் ஜெய்தியா, எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்காருல்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நஜீம், அவர் கவனத்துக்கு கொண்டு வர்றோம். சிறுதாவூர் பங்களாவிலிருந்து 2 கண்டெய்னர் போச்சு உள்ள. ராத்திரி 1 விடியக்கார 1 10 லாரி போச்சு. ஏன் நீ வந்து சர்ச் பண்ணலன்னா கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டோன்னு ராஜேஷ் லக்கானி அறிக்கை கொடுக்கிறார். அப்ப ரோட்ல போற கார்ல வந்து மறிச்சா நான் வியாபாரத்துக்கு கொண்டு போறேன்னா ஏன் காரை திறக்கிறிய? இப்ப என் மேல கேஸ் போட்டிருக்காங்க நான் பேலபிள் செக்ஷன்ல. நான் இப்ப சொல்றேன் ஜெயலலிதாவுக்கு, நான் திரும்ப சொல்றேன், இன்னொரு கேஸ் போடுங்க. 2 கண்டெய்னர்ல பணம் கொண்டு போயிருக்கீங்க, 10 லாரில பணம் கொண்டு போயிருக்கீங்க. இப்ப கேட்டா அலங்கார ஜோடனை ஊர்திகள் தயாரிக்க, அலங்கார ஜோடனை ஊர்திகள் அங்க எவரும் உள்ளே போக முடியாது. சிறுதாவூர் பங்களாவில் அங்கதான் தயாரிக்கீங்களா? ஊரா பணம் கொடுத்தீங்க. எங்க ஊர்லயே கொண்டு வந்து அதிமுக பணம் கொடுத்தீங்க, கையும் மையுமா பிடிச்சோம். எம்எல்ஏ சேர்மன் உதப்பட்டு ரோட்டு வழியா ஓடினாங்க எங்க ஊர்ல. இந்த அடிதடி சத்தத்தை கேட்டு திமுக பழைய மந்திரி 2 பேர் காரத்தை விட்டு ஓடிட்டாங்க. நாடு பூரா பணம் கொடுத்தது ஜெயலலிதா கட்சி, திமுக கொடுத்தது. இப்ப பணம் ரெடியா வச்சிருக்காங்க. அதுதான் 234 தொகுதிகளையும் ஜெயிப்போங்கிறாங்க. நேற்று ஜெயா டிவி காரர் என்கிட்ட கேட்கிறார், ஜெயா டிவி காரர் ஏர்போர்ட்ல, இந்த கூட்டணி அமைச்ச பிறகு மக்கள் நல கூட்டணிக்கு ரொம்ப தேஞ்சு வச்சாம, அப்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப உயரமா இருந்ததோ? தேமுதிக கூட்டணி வச்சு 100 மடங்கு பின்னே வந்துட்டே இல்லாம என்னடா இப்படி ஒரு பயங்கர. நீங்க எந்த டிவி சார்? நாங்க ஜெயா டிவி. உங்க ஜெயலலிதா ஒரு காலம் ஜெயிக்க போறதில்ல, ஒரு காலம் ஜெயிக்க போறதில்ல. ஜெயில் கூட ஒருவேளை போகலாம், அது எனக்கு தெரியாது. ஜெயிக்க போறது கிடையாது, ஆட்சி அமைக்க போறது கிடையாது. இப்ப சொல்றேன், உங்களுடைய பங்களாவில இருந்து கண்டெய்னர்ல பணம் தான் போச்சு. ப்ரூவ் பண்ணா 3 வருஷம் ஜெயில். ஐ எம் ரெடி. திருவாளர் ஸ்டாலின் அவர்களே, வைகோ அடிக்கடி எதையோ போட்டு உளறிட்டு இருக்காருன்னு இப்போ ஒரு உளறல கேளுங்க. என் உளறல இப்ப கொஞ்சம் கேளுங்க சார். மீத்தேனுக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன்ல எந்த வகையில கையெழுத்து போட்டீங்க? 5 ஜில்லா அடியோடு அழிஞ்சு எத்தியோப்பியா ஆகிறதுக்கா? ஒரு கால் மன்னிப்பு. அயர்லாந்துல பணத்தை வாங்கி பனாமா பேங்க்ல போட்டான்னு அந்த நேரத்துக்கு தூக்கி எரிஞ்சிட்டானுவா அயர்லாந்து அதிபரை. உலகம் பூரா இந்த மாதிரி கோஷ்டிகள் இருக்கும் போல் இருக்கு. ஐஸ்லாந்து உலகம் பூரா இந்த கோஷ்டிகள் இருக்கும் போல் இருக்கு. இந்த ஜெயலலிதா கோஷ்டி, இந்த திமுக கொள்ள கோஷ்டிகள் மாதிரி. திமுக கட்சி இல்ல, மேல இருக்கிறவங்க. நான் கேட்கிறேன், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு கையெழுத்து போட்டதில் எவ்வளவு கிக் பேக்ஸ், என்ன கைமாறிச்சு? சாதிக் பாட்சா தற்கொலை செய்து கொண்டாரா? கொலை செய்யப்பட்ட பிறகு கழுத்திலே கயிற்றை மாட்டி தொங்க விட்டார்களா? யார்? சாகித் பால்வா இங்கே வந்து 4 முறை ஸ்டாலினை சந்தித்தாரே, என்ன மர்மம்? பலிகடா கனிமொழி. எத்தனாயிரம் கோடி இவங்களுக்கு போச்சு. 2G ஸ்பெக்ட்ரம் பணம் இந்த குடும்பத்துக்கு மொத்தமா போச்சு. அதை வச்சுதான் விளையாடிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளருக்கு 3 கோடி, எம்எல்ஏவுக்கு 5 கோடி, ஓட்டுக்கு 1000 ரூபாய். எந்த பணம்? மக்கள் பணம், கொள்ளையடிக்கப்பட்ட பணம். ஜெயலலிதாவுக்கு கொள்ளையடிச்ச பணம் தான். இம்முறை இந்த 2 கொள்ளை கூட்ட தலைமை, திமுக அதிமுக தொண்டர்களை சொல்லல, தலைமை 2 கொள்ளை கூட்ட தலைமை, டெக்காய்ட் கேங் தலைமை. இதை நாங்க எதிர்ப்போம். நாங்க மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். எனவே
மக்கள் நல கூட்டணி, தேமுதிக மக்கள் நல கூட்டணி 10ஆம் தேதி மாநாட்டுக்கு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்த அண்ணன் கலைஞருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் கலைஞருக்கு இல்ல, நமக்கு நாமே ஷூட்டிங் கதாநாயகன் ஸ்டாலினுக்கு நன்றி. ஏன்னா மாநாடு அறிவிச்சு ஒரு வாரத்துக்குள்ள ஜனங்களை எப்படி திரட்டுறதுன்னு திருமாவும் நானும் ஜிஆரும் முத்தரசனும் பேசிட்டு இருந்தோம். இப்ப நேத்துக்கு இந்த விவகாரம் வந்துச்சு பாருங்க. தேமுதிக இதோட ஓச்சிடலான்னு நினைச்சாங்க. சந்திரகுமார் கோஷ்டியை வச்சு கொதிச்சு போயிருக்கான் தமிழ்நாடு பூரா. தேமுதிக தொண்டனும் எங்கள் மக்கள் நல கூட்டணி தொண்டர்களும் எங்களை பிரிக்க முடியாது. இவருக்கு ஒண்ணுனா நான் வருவேன், இவருக்கு ஒண்ணுனா அவர் வருவார், நான் வருவேன். விஜயகாந்த் ஒண்ணுனா நாங்க 4 பேர் வருவோம். தமிழ்நாடு பூரா நேற்றைய ஒரு சம்பவத்தில் 5 கட்சிகளின் தொண்டர்களும் கடுமையான வேகத்தில் இருக்கிறாங்க. 10ஆம் தேதி மாநாடு மாமண்டூரில் மதுரை எங்கள் மாநாட்டை விட 1.5 மடங்கு கூட்டம் கூடும். ஏன்னா தேமுதிக சேர்ந்துருச்சு இல்ல, 15 லட்சம் நான் எதிர்பார்க்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் தீவுத்திடல போட போறாங்களா? நான் தமிழ்நாடு சர்க்கார் அதிகாரிகளை கேட்கிறேன். நாங்க கேட்டோம்ல, எங்க ஜீவனும் ருத்ரனும் கேட்டாங்கல்ல, என்ன சொன்னீங்க? கோர்ட்ல அதுக்கு தடை இருக்கு, தீவுத்திடல் கொடுக்க முடியாது. நாங்க 10ஆம் தேதி தீவுத்திடல் தான் நாங்க கேட்டோம் மாநாட்டுக்கு. கோர்ட்ல தடை இருக்குன்னு சொன்ன அதிகாரிகள் ஜெயலலிதாவுக்கு எப்படி 9ஆம் தேதி கொடுக்கறாங்க? அப்ப சட்டம் அவங்களுக்கு தனியா வளையுமோ? அதனால எங்க மாநாடு மாமண்டூர்ல நடக்குது 10ஆம் தேதி. இதுவரை 67 ஜனவரி 1ஆம் தேதி நிறைவு நாள் மாநாட்டிலே, விருகம்பாக்கம் மாநாட்டு 28, 29, 30, 31 4 நாள் நடந்தது. நான் ஸ்டூடெண்ட், தரையில் தான் உட்கார்ந்திருப்போம். 4 நாள் மாநாட்டுக்கும் போனேன். அது 67 மாநாடு, இது 2016 மாநாடு. இந்த மாநாடு தான் 67க்கு பிறகு தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதும், இந்தியாவிலேயே அதிக ஊழல் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற களங்கத்தை துடைப்பதற்குமான கூட்டணி ஆட்சி அமைப்பதும் இந்த மாநாடுதான் அதற்கு நுழைவாயிலாக இருக்கப் போகிறது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாக தமிழகத்திலே உள்ள 5 கட்சிகளினுடைய தோழர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் நாட்டிலே மாற்றம் வேண்டும் என்று இயங்குகின்ற செல்போன் சிங்கங்களுக்கும் வலைதளத்தை பயன்படுத்துகிற தம்பிமார்கள் தங்கையர்களுக்கும் மாநாட்டுக்கு வாருங்கள், மாமண்டூர் மாநாட்டுக்கு வாருங்கள், வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான கடமை என்ற உணர்வோடு வாருங்கள் என்று உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நெடுநேரம் உங்களை காக்க வைத்ததற்கு என்னை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன். கேளுங்க, தாராளமா கேளுங்க, நானும் போட மாட்டேன். அதை விட இது சீரியஸுங்க. தொகுதி பங்கீடு ரொட்டீன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. May I know, madam, from which media you are? I am from the Week. Huh? Week. What is your question? Why hasn't Vijayakant come out to talk about this? It was only a statement from his party yesterday. Why should he? We are the colleagues. He will expose everything in the conference. ஆமா, ஒரு கீழ் நிலையில இருக்கிற ஒரு கட்சி உறுப்பினர் ஏதோ ஒரு மேடையில் பேசுறதுக்கு கலைஞர் எப்படி சார் மிஸ்டர் அவர் பேர் என்ன? சாகர், கடல் போன்றவர். Don't try to justify the statements of... No, you are justifying it. You are justifying it. I have got every right to express my view. Mr. Saharan from Hindu, you are trying to justify what has been said against Prophet Muhammad by a speaker. DMK president should have come out with an apology. பாட்டு ஒரு பாட்டை மட்டும் 2 நிமிஷம் கேட்டுப்போம். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க தாராளமா. You spoke about DMK trying to break the party, but you did the same with the DMK in 1993. What I did? You broke away with DMK, you came... Mr. Sabir, kindly listen me. I was expelled from DMK. You don't know the fact. I was expelled from DMK. Don't try to justify the culprits. I am sorry about the media. I am sorry about Mr. Sabir. I know your inner mind. I know about you. I know about your inner mind. Don't try to blame me. I was expelled from DMK. You don't know the basic fact. Why are you trying to malign me? One more question, sir. You can answer.
another bargaining position.